ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித சந்தியாகப்பரின் அவனால் இறை அன்னையால்
திருப்பலி கருத்துக்கள். மணப்பாறை அன்ஷிகா இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்தியும் நத்தமாடிப்பட்டி போஸ்கோ லிவியா ராணி இவர்களின் திருமணம் நல்லபடியாக நடந்ததற்கு நன்றி கூறியும் உறையூர் விஜயா சுகம் பெற்றமைக்கு நன்றி கூறியும் கருமண்டபம் சந்திரன் சகாயம் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி கூறியும் முத்துக்குளம் லூயிஸ் மரிய புஷ்பம் குடும்பத்தில் அலெக்ஸ் பாண்டியன் ரயான் பியூலா இவர்களின் திருமணம் நல்லபடியாக நடந்ததற்கு நன்றி கூறியும் பொன்னகர் மெர்வின் கிரண் குடும்பத்தில் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிராட்டில் மகேஸ்வரி மாரிமுத்து ஹரிணி வேதிகா ஸ்ரீ வீடு கட்டியதற்கு நன்றி கூறியும் வடக்கு பாகனூர் மரி ஸ்டீஃபன் அமலா சிந்தியா குடும்பத்தில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறியும் கருமண்டபம் கெவின் ஹேனி
குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி கூறியும், எடமலைப்பட்டி புதூர் மைக்கேல் ராஜ் ஜெயந்தி மரியாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறியும், மகளுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டியும், கோரிமேடு புஷ்பமேரி குடும்பத்தில் கேத்ரின் சித்ரா நல்ல முழு உடல் சுகம் பெற வேண்டியும், விராலிமலை தேவசகாயம் பவுளை மேரி வீடு நல்லபடியாக கட்டி முடிக்கவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், கண்டோன்மெண்ட் சிசிலியா நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டியும், நாவலர் குட்டப்பட்டு சகாயராஜ் புளோரா மகன் தீய பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டியும், நாகர்கோவில் ஜெயக்குமார் ரூபி ஜெமிமா குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறியும், மேலும் எடமலைப்பட்டி புதூர் பார்பரா ராணி குடும்பத்தில் மறைத்த அமிர்தையா பயஸ் தெரசம்மாள் ஜான் ரெக்ஸ் இவருடைய ஆண்களை பார்ட்டிக்காகவும், KK நகர் லியோ நான்சி குடும்பத்தினர் மாசிலா குழந்தையின் ஆண்களை பார்ட்டிக்காகவும், சங்கிலியாண்டபுரம் தேக்கிலா குடும்பத்தில் மறைத்த ஜேசுதாஸ் தாமஸ் ஆரோக்கியராஜ் இவருடைய ஆண்களை பார்ட்டிக்காகவும், ஊரக்கரை ஆனந்தகுமார் இவரின் ஆண்களை பார்ட்டிக்காகவும், இன்று பிறந்தநாள் திருப்பலியாகவும், பொன்னகர் சேட்டுக்காரணி ஜோசுகிதா குடும்ப கருத்துப்படி பிள்ளைகளின் நற்சுகத்திற்காகவும் நன்றாக படிக்கவும், கருமண்டபம் ஜெயமேரி இவரின் ஆண்களை பார்ட்டிக்காகவும், கரூர் திவ்யநாதன் தர்பாக்கியம் கருத்துப்படி நன்றியர்களாகவும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும், கருமண்டபம் ஜோ மரியனுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறியும், உடல் நலம் வேண்டியும், இவர்கள் கருத்துக்களுடன் நமது கருத்துக்களையும் சேர்த்து தூய சந்தியாபத்தின் வழியாக ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். பாவங்களை நினைத்து மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரியே உங்களிடம் நான் பாவியாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான தூய மரியாதையும் வானவர் தந்த அனைவரையும் சகோதர சகோதரிகளை எங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களின் முதல் மறை சாட்சியாக செங்கை சிந்தும் பேச்சினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் பலம் பெறவும் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் உம் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்தது. இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறை வார்த்தைகள் 11-19 வரை. இஸ்ரவேலின் குடியரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பதும் சொல்ல வேண்டிய வழிகளில் உன்னை நடப்பதும் நானே. என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலவும் உன் வெற்றி கடல் அலை போலவும் பாய்ந்து கொண்டிருக்கும். உன் வழி மரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர் மலைகள் போன்றும் இருந்திருக்க.
அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்க அவர்கள் பெயர் என் திருமுன் என்று அழைக்கப்பட்டிராது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 16 19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, இத்தலைமுறையினரை நாம் யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தினிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பிற்கினியவர்களே, இனிப்பில்லாத ஊரில் இழுப்பப்பூ சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பங்குகளிலும் கேரோல் சிங்கிங், கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு அன்பியங்களாக குருக்கள் சென்று வாழ்த்துக்கள் சொல்லி பாடல் பாடி மகிழ்விக்கின்றார்கள். நான் அதுக்கெல்லாம் போக விரும்பலை, அதனால் வீட்டில் அமைதியாக இருந்தேன். அப்போ திடீரென அழைப்பு வந்தது. நான் சொன்னேன், என்னன்னா இந்த மாதிரி இன்றைக்கு நவநாள் திருப்பலி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. கரிஸ்மேட்டிக் முறையில் நீங்கள் வழிபாடை நடத்தணும்னு சொன்னாங்க. எனக்கு அதை அடித்து போட்டாலும் வராது, நான் ஒரு பாவப்பட்டவன் இல்லையா? அப்போ இனிப்பு இல்லாத ஊரில் இனிப்புக்கு சர்க்கரை, அதனால் நீங்கள் எல்லாரும் அந்த சர்க்கரையை சுவைக்க வேண்டும். சில இடத்துல போனோம்னா, ஐயோ இவர் சீக்கிரமாக பூசையை முடிச்சுட்டாரே அப்படின்ற கவலை சிலருக்கு. சிலருக்கு சீக்கிரமாக முடிச்சிட்டாரே, ஐயோ எவ்வளோ ஜாலி அப்படின்வாங்க. அதுதான் என்னுடைய வாசகம் இல்லையா? அந்த காலத்தில் பாருங்க, திருமுழுக்கு யோவான் போல தான் பங்கு தந்தையர்கள் இருப்பாங்க. பங்கு தந்தையர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கடுமையாக இருப்பார்கள். யாராவது பேசிட்டுன்னா கூப்பிட்டு என்ன நீங்கள் அங்கே பேசிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளை வச்சுட்டு, குழந்தைகள்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கதவு சாவி வச்சுருப்பாங்க, இவ்வளோ பெருசு இருக்கும். இப்போ வச்சுருக்கிற சைனா பூட்டி சாவியெல்லாம் கிடையாது, இவ்வளோ பெருசு இருக்கும். அது அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணும், இப்படி டர இருக்குமா? பங்கு தந்தை கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? நான் சொன்னதை சொல்லுகிறேன், நீங்களாம் நான் சொல்கிறேன் நினைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ யார் கையிலையும் சாவியெல்லாம் கிடையாது, எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் வந்துருச்சுங்களா? அதனால் அப்படி இழுத்துட்டு இருக்கும்பொழுதே சொல்லுவார், இங்கே சொல்லுவார், அந்த குட்டி பிசாசை தூக்கிட்டு வெளியில் போ அப்படியே அமைதியாக ஓடியே போயிடுவாங்க. இப்போ எல்லாம் அப்படி சொல்லிட்டு நான் வெளியில் போக முடியுமா? செத்தேன், அவ்வளோதான். திருமுழுக்கு யோவான் ரொம்ப கடுமையானவர். ஏன் தெரியுமா? அவர் கடுமையாகவே வாழ்ந்தார். அவர் எங்கே வாழ்ந்தார்? பாலைவனத்தில் வாழ்ந்தார். பாலைவனத்திலும் அமைதி இருக்கும், மலைச்சோலையிலும் அமைதி இருக்கும். ஆனால் ரெண்டு அமைதிக்கும் வித்தியாசம் இருக்குது. பாலைவனத்தில் இருக்கிற அமைதி பயத்தை உருவாக்கும், மிருகங்களெல்லாம் சத்தம் போடும். அவர் அப்படிலாம் வாழ்ந்தார். கடுமையான செவதமும் செய்து வாழ்ந்தார். சாப்பாடெல்லாம் கிடையாது. அவர் கடுமையாகவே பேசினார், கடுமையாகவே இருந்தார். அதனால் அவரை தேடி வந்த பரிசேயர்கள் சதுசேயர்களிடம் என்ன கேட்கிறாரு? யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்கப்பா அப்படின்னு தான் புன்முறுவலோடு வரவேற்போம். நீ மனமாற போகிறாயா அப்படின்னு மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? திடீர் பாம்பு குட்டிகளே எங்கே போனீங்க? பாம்புக்குன்னா சில எல்லாம் பயம் வந்துடும், அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா? அது பாட்டுக்கு போவோம், நம்ம போய் மிதிச்சா தான் அது அப்படின்னு கடுமையாக சாடுவார். அப்போ அவர் பாருங்க, எதுவுமே சாப்பிடவில்லை, கடுமையான செவதத்தோடு வாழ்கின்றார். அப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்க வருகின்றார். அப்போதான் பார்க்கிறார், மக்களை பார்த்து. அப்புறம் அவருடைய வரலாறுலாம் சொல்கிறாங்க. அவர் சாப்பிட்டது என்ன அப்படின்னோம்னா காட்டு தேன். அவருடைய அப்புறம் வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியும் காட்டு தேனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டும். வெட்டுக்கிளி என்ன? வெட்டி சாப்பிடும். வெட்டுக்கிளி பார்த்தீங்களா? கிராஸ் ஹோப்பர், ஆமாம், லோக்கஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதுபோல் இவருடைய வார்த்தைகள் வெட்டும். வெட்டு 1 துண்ட 2 அவ்வளோதான் இல்லையா? ஏரோதை பார்த்து சொன்னார், நீ அப்படி செய்யறது தப்பு, போ அப்படின்னு சொன்னார். அதுபோல வெட்டும் 1 துண்ட 2. அதே போல ஒட்டும். தேன் என்ன செய்யும்? இனிப்பாக இருக்கும். அவருடைய சொற்கள் இனிப்பாகவும் இருந்தது. அதனாலதான் அவர் தைரியமாக பேசினார். அவர் பேசினதை வாழ்ந்து காட்டினார். அப்போ அந்த காலத்து பங்குச்சாமியார்கள்லாம் அப்படி கடுமையாக இருந்தாங்க. இப்போ கூட பாருங்க, 2004 அப்போ தான் அந்த மொபைல்லாம் வருது. அப்போ நான் ஒரு பெரிய திருத்தலத்துக்கு போவேன், திருப்பலைக்கு. நாங்கள் என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு போட்டாங்க, போர்டில் போட்டுருந்தாங்க, எல்லோரும் உங்களுடைய மொபைல் கைபேசியை சைலண்ட் மோடில் போடுங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுங்கன்னு போட்டாங்க.
அப்புறம் கொஞ்ச நாள் சரி தெரியுமா, நீங்கள் கொண்டுட்டு வாங்க, ஆனால் யாரும் இங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேம்பஸில் யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. கடைசி என்னாச்சு, அந்த ஆலயத்திற்கு வருகையும் குறைந்து விட்டது, வருமானமும் குறைந்து விட்டது. எனவே பங்கு தந்தை என்ன செய்தார், நீ என்ன வேணாலும் கொண்டுட்டு வாங்க, நீ என்ன வேணாலும் செய்யுங்க, நான் ஆண்டவர் போலயே உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய மனதை தளர்த்தி கொண்டார். அவ்வளவுதான். அப்ப திருமுழுக்கு யோவான் கடினமான பெற்றோர்கள் அந்த காலத்துல பெற்றோர்கள்னா பாருங்க, நான் சொல்லுறியா, அப்பாவுக்கு பயந்துட்டு பையன் அப்படியே அம்மாவிட்ட போய் தான் என்ன சொல்லுவான், செய்தி சொல்லுவான், அப்பாட்ட சொல்லி வாங்கி கொடுப்பான். ஆனா இப்போ உள்ள நிலைமைலாம் என்ன, அப்பா அம்மாவுடைய நிலைமை என்ன, அப்படி அட்டனை கால் போட்டு உட்கார்ந்துருப்பான். அப்ப அவர் என்ன நினைக்கணும், அவன் நம்ம மேல கால் போடாம உட்கார்ந்துருக்கானே, அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுவோம் அப்படின்ற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. அதான் அந்த காலம் இந்த காலம். அப்ப அவர் கடுமையாக இருந்தார். இந்த பக்கம் பார்த்த ஆண்டவர் எல்லாரையும் அன்பு செய்தார், சாப்பிட்டாரு, போய் உறவாடினார், உறவை வளர்த்தார். இப்ப என்னாச்சு, இங்க ரெண்டையுமே கவனித்தவர்கள் என்ன சொன்னாங்க, அவரை பார்த்து சொல்கிறார்கள், அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் ஒரு பேய் பிடித்தவன், ஒண்ணு சாப்பிடாம எப்படி இருக்கிறானே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவரை பார்த்து என்ன சொன்னாங்க, போஜன பிரியன், கிளட்டன் இல்லையா, கிளட்டன், எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டே திடுறாப்புல. மத்தையை கூப்பிட்டுட்டு நான் உங்க வீட்டில் சாப்பிட்றேன்னு போறேன், சக்கையை கூப்பிட்டுட்டு சாப்பிட போறேன், எங்க பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்காரே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அதை எதற்கு ஒப்பிடுகிறார், நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, ஏன்னா நாங்கள் பாடணும், நீங்க ஆடலை அப்படின்னு. எதிரணி இருக்கணும், எதிர்ப்புகள் இருந்தால்தான் மாற்றம் வரும், எதிர்பார்ப்புகள் இருந்தால் ஏமாற்றம் வரும், எதிரணி இருந்தால்தான் வளரும். அப்ப இந்த ரெண்டு அணியை பார்த்து சொல்றாரு, என்ன செஞ்சாலும் குறை சொல்கிறீர்களே அப்படின்னு. நான் அண்மையில ஒரு இடத்துக்கு திருப்பலிக்கு சென்றேன். 8 மணிக்கு முடிஞ்சு, 8 மணிக்கு தான் முடிக்க சொன்னார் பங்கு தந்தையும். சாப்பிட போறோம். போன உடனே ஒரு சின்ன பையன், இந்த பையன் மாதிரி வெளியில வந்துட்டு, நீங்க எனக்கு சீக்கிரமா பூச முடிச்சிட்டீங்க ஃபாதர் அப்படின்னா. இப்போ நான் சொன்னேன், நீங்க படிச்சுக்கலாம், படிக்க வேண்டியது இருக்குல்லப்பா, போய் படிப்பா, நல்லது தானே அப்படின்னு. அதில் எனக்கு ஒன்றும் படிக்கிறதா இல்லையே அப்படின்னு அவன் திருமுழுக்கு யோவான் மாதிரி ஆயிட்டான். நான் பரிதாபமா நின்றேன், இதோட கிரகமா இருக்கு அப்படின்ட்டு. எல்லாரும் சீக்கிரம் முடிக்கிறது பார்ப்போம், இந்த சின்ன பையன் இவ்வளவு அழகா சொல்றானே அப்படின்னு. அப்ப நம்ம எது சொன்னாலும் எது செஞ்சாலும் குறைகள் கண்டுபிடிக்க நிறைய பேர் பார்த்து கொண்டே இருப்பார்கள். இந்த பையனை பத்தி நான் சொல்ல, பொதுவா சொல்றேன். ஆனாலும் பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்கிறது, திருமுழுக்கு யோவானுக்கும் செவி சாய்க்கவில்லை, எனக்கும் செவி சாய்க்கவில்லை, எதையுமே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் இல்லையே அப்படின்றான். இன்னைக்கு பெற்றோர்கள் வந்துட்டு ஃபாதர் கூட பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என் பிள்ளை சொல் பேச்சையே கேட்குதில்லை, என் பிள்ளை எனக்கு சொல் பேச்சையே கேட்குதில்லை, அது செவி சாய்க்கவில்லை, செல்லும் செவியுமாகத்தான் தெரிகிறது, செல்லும் செவியுமாகத்தான் தெரிகிறது. நீங்களாம் யாரும் நீட் தேர்வு எழுதி டாக்டர் ஆகணும்னு நினைச்சா இஎன்டி டாக்டர் ஆகுங்க. ஏன்னா வருங்காலத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு செவி பறைகள் எல்லாம் பிடித்து எல்லாம் ஒரு மாதிரி ஆக போகுது. பேசிட்டே போறான், அக்கம் பக்கத்துல யாருமே இல்லை. அப்பெல்லாம் இப்படி ரெண்டு வயர் மாதிரி ஒன்று தோங்கும், அந்த கேபிளையும் காணாம். என்னன்னு பார்த்தா காது கேளாதவன் ஒரு மிஷினை வச்சுட்டு போனா, என் செவுட்டு பையனும் அந்த காலத்துல சொல்லி எங்க அண்ணன் பையனும் போடவே மாட்டேன்ட்டான், என்னை எல்லாரும் செவிடன்னு சொல்லுவாங்களே அப்படின்ட்டு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஏன் பட்ஸ் தானே அது, பக்ஸா ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. அவங்களா பேசிட்டு போறாங்க, அவங்களாம் சிரிக்கிறான். ஐயோ ஆமா, அதனாலதான் காது என்ன தெரியுமா, உட்காது, வெளிக்காது, நடுக்காது. இந்த உள்காதுக்கு பேர் என்ன தெரியுமா, கேக்லியா, மெடிக்கல் டேர்ம்ல சொல்றது கேக்லியா. அது என்ன செய்யும், ஒலியை வெளியில் இருக்கிற ஒலியை உள்வாங்கி மூளையில் பதித்து வாய் வழியாக அந்த சொற்களை வெளியிடும். புரியுதா? அதனாலதான் காது கேட்காதவர்களுக்கு வாய் பேச வராது, வாய் பேசாதவர்களுக்கு காது கேட்காது. செவி சாய்க்கவில்லை, ஒருவர் கூப்பிட்டுட்டே போறோம், செவி சாய்க்கவில்லை என்றால் என்ன சொல்றோம், கேட்கலையான்ற பார்த்தீங்களா, அது இந்த கேட்லியால இருந்து வந்ததுதான். கேட்டது சிரிக்கிறவங்களுக்கு தான் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். மற்றவங்களுக்குலாம் புரியலைன்னா நான் என்ன பண்ண முடியும், இதுக்கு மேல என்ன விளக்கம் சொல்ல முடியும்? திருவள்ளுவருக்கு விளக்கம் எழுதுறது போல நம்ம எழுதிட்டு இருக்க முடியுமா? முடியாது. கேட்க செவியுள்ளோ கேட்கட்டும். செல்வத்தில் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்திலெல்லாம் தலை. எத்தனை செல்வம் இருக்கு? 5 செல்வம். முதல் செல்வம் என்ன? மண். 2வது செல்வம் என்ன? பொன். 3வது செல்வம் என்ன? பணம். 4வது செல்வம் என்ன? மாடு. மாடு என்றால் செல்வம். நம்ம என்ன திட்டுறோம்? மாடு படிக்காத மாடு அப்படின்னா. இனிமேல் சொல்லக்கூடாது. மாடு என்றால் செல்வம், கடல் என்றால் பனி செல்வம். சரி, 5வது செல்வம் என்ன?
இந்த செல்வத்தில் எல்லாம் சிறந்த செல்வம் என்னது? செவிச்செல்வம். அப்ப செவிசாய்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமுழுக்கு யோவானுக்கும் செவிசாய்க்கவில்லை, எனக்கும் செவிசாய்க்கவில்லை. இத்தலைமுறையினரை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் என்று ஆதங்கப்படுகிறார் ஆண்டவர். அதுதான் இன்றைக்கு பெற்றோருடைய ஆதங்கமும் கூட இல்லையா? அம்மா ரொம்ப கடுமையாக இருந்தா அப்பா ரொம்ப சாஃப்டா இருப்பார். அப்பா ரொம்ப கடுமையாக இருந்தா அம்மா ரொம்ப அரவணைச்சு பேசுவாங்க. அப்ப ரெண்டுமே வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுபோலதான் அவர் கடுமையான சிவதவம் செய்து மக்களை மனமாற்றினார், மக்களுக்கு அறிவுரை சொன்னார், வான் பண்ணார், எச்சரிக்கை கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் அன்பு செய்து தோள் கொடுக்கும் தோழனாக எல்லோரோடும் சேர்ந்து பயணித்து அன்பை பகிர்ந்தார். ரெண்டு பேரையுமே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் வந்ததுதான் நம்முடைய கார்மெண்ட் சகோதரிகள் எல்லாரும் கடுமையான சபதம் செய்து உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? ஆமா. அதே நேரத்தில் மற்ற சகோதரிகள் அனைவரும் ஆண்டவர் செய்த பணியை அறப்பணியாக நினைத்து கல்வி பணி, மருத்துவ பணி, சமுதாய பணி, நற்செய்தி பணி என்று செய்து வருகிறார்கள். அப்ப ரெண்டு பேருமே இந்த ஆக்டிவ் அப்போஸ்டலே கண்டெம்ப்ளேட்டிவ்ல காட்சிக்கான துறவர வாழ்வும் இந்த ஆக்டிவ் அப்போஸ்டலுக்கு வாழ்வும் ரெண்டுமே சேர்ந்து போக வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக தான் திருமுழுக்கு யோவானும் நம்முடைய ஆண்டவரும் இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். இவர்களுக்கு செவிசாய்க்கும் பொழுதுதான் நம் பெற்றோர்களுக்கு செவிசாய்ப்போம். ஏனென்றால் பெற்றோர்கள் அனைவருமே இவர்களுடைய பிரதிநிதிகள் என்பதை உணர்ந்த பிள்ளைகள் தான் ஒரு குடும்பத்தில் குடும்பமாக மாற்ற வேண்டிய ஒரு சிந்தனையை நாம் உள்வாங்கிக் கொண்டு நாம் திருப்பலியிடுவோம். தெய்வீக பணியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பணியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பணியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவா, காணிக்கை ஏற்றிடுவா. தெய்வீக பணியில் உறவாடும் தெய்வமே. வானம் காணும் வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் செல்வம் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. காணிக்கை தந்தே முன்வரப்பானது தெய்வீக பணியில் உறவாடும் தெய்வமே. உன்னோடு பணியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பணியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்முடைய திருப்பெயருக்காகவும் ஆட்சிக்காகவும் மன நன்மைக்காகவும் உடைய தூயவரிடம் முன்னேற்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுள்ளப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்ப பின்னத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் நவநாளில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எங்கும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரை உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனிதத்தில் தூதர் சந்தியாக்கு வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆழ்வதற்கும் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை காங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அணித்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்த முடிவின்றே பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நிறுவனம் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் இந்த திருப்பலியை நாங்கள் யார் யாருக்காக ஒப்புக் கொடுக்கிறோமோ அனைவரையும் நீ நினைவு கூர்ந்தடும். நீங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தோம்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர், இவ்வுலகில் புகழ்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதைக்கும் வரவருட மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் புரிந்து பாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இறைவன் தரும் அன்பை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்க வந்தவர், செம்மறி விருதுக்கு அழைத்து பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
நல்ல நேசரே, செய்யப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே மொழிகளுக்கு நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் இந்த நாள் முழுவதும் தந்த ஆசீர்வாதங்களுக்கு நாம் நன்றி கூறுவோம். திவ்ய நற்கருணையில் எழுந்தருளியிருக்கின்ற அன்பு தகப்பனை நாம் உற்று நோக்குவோம், அவரை போற்றுவோம், புகழ்வோம், வாழ்த்துவோம், வணங்குவோம், ஆராதிப்போம். இன்னும் வரப்போகின்ற நாட்களிலும் அவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற பக்தியோடு மன்றாடுவோம். திருவருகை காலம், ஆண்டவரின் பிறப்பின் காலம், நம்மையே நாம் அகத்தோடும் புறத்தோடும் தயாரிக்கின்ற காலம், அன்பு செய்து வாழவும் மன்னிப்பை மாலையாக அணிந்து நம் மனித சமுதாயத்தில் மனித நேயத்தோடு வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்ற காலம். பாலனாகிய இயேசு நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க நம்மையே நாம் தகுதியோடு தயாரிப்பு செய்கின்ற காலம் இந்த திருவருகை காலம். அதிகம் இருப்பவர்கள் அதிகம் கொடுப்பார்கள், குறைவாக இருப்பவர்கள் குறைவாக கொடுப்பார்கள், எதுவுமே இல்லாதவர்கள் தன்னை கொடுப்பார்கள், தன் உடையிருப்பை கொடுப்பார்கள். ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, தன்னையே கொடுத்தார், தன் உடலிருப்பை கொடுத்தார். பெரிய வியாழன் என்று நற்கருணையை ஏற்படுத்தினார். நம்முடனே இருப்பதற்காக நற்கருணையை ஏற்படுத்திய அந்த இறைவன் அதை அன்றாடம் கொண்டாடுவதற்கு குருத்துவத்தையும் ஏற்படுத்தினார். நான் உங்களை விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டேன் என்று கூறிய இறைவன் இந்த நற்கருணையில் நம் அண்மையில் இருக்கின்றார், அன்பாய் இருக்கின்றார், அன்னமாய் இருக்கின்றார். அவருடைய உடலை நாம் உணவாக சற்று முன் திருப்பலியில் உண்டு மகிழ்ந்த நாம் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். நமது தேவைகளை எல்லாம் அவர் அறிவார். இருந்தாலும் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லுகின்றார். நாம் கேட்க வேண்டும், தேட வேண்டும், அவரின் கதவை தட்ட வேண்டும். ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த நேரத்திலே நாம் அலுவலகத்தில் பணி செய்து வீடுகளுக்கு திரும்புகின்ற நம் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் அனைவருக்காகவும் செபிப்போம். அவர்கள் பாதுகாப்புடன் செல்ல மன்றாடுவோம். இந்த இரவிலே பயணம் செய்வர்கள், நெடுந்தூரம் பயணம் சென்று கொண்டிருப்பவர்கள் அனைவரும் தங்களுடைய இலக்கை பாதுகாப்புடன் சென்றடையவும் மன்றாடுவோம். பசியினாலும் பிணியினாலும் நோயினாலும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுத்த படுக்கையாக உயிர்கொல்லி நோயினால் தீராத வியாதியினால் துன்புறுகின்ற அனைவரையும் இறைவன் தாமே தம் குணமளிக்கும் கரங்களால் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க செவிப்போம். புற்றுநோயினாலும் மற்ற நோயினாலும் சிறுநீரக கோளாறினாலும்
மூட்டு வலியினால் முதுகு வலியினால் துன்புறுகின்ற அனைவருக்காகவும் மன்றாடுவோம். கடன் வாங்கிவிட்டு அதை திருப்ப கொடுக்க முடியாமல் அல்லது கடனை கொடுத்துவிட்டு அதை நாம் திரும்ப வாங்க முடியாமல் இருக்கின்ற அனைவருக்கும் தேவையான வருமானங்கள் கிடைத்து கடன் தொல்லைகளிலிருந்து அவர்கள் விடுதலை அடையவும் செவிப்போம். படிக்கின்ற மாணவ மாணவிகள் தேர்விலை வெற்றி பெற வேண்டும் என்றும் நம் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தரவும் மன்றாடவும். இதோ இந்த திருப்பலியில் பங்கு பெற்று தூய சந்தியாவுடைய நவநாடில் பங்கு பெற்று ஆண்டுடைய திருப்பலியிலும் பங்கெடுத்து இந்த திருப்பலியிலும் இந்த நவநாள் ஜபத்திலும் இந்த வழிபாட்டிலும் ஆராதனையிலும் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற இதோ உமது முன்பாக கூடியிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கடைக்கண் நோக்கி பாரும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நல்லதை கற்றுக் கொடுத்து அல்லதை தட்டிவிட சொல்லுகின்ற திருமுழுக்கு யோவானை போல் இருக்கின்ற பெரியவர்களை நாங்கள் மதிக்கவும் எங்களுக்கு உமது அருளை பொழிந்தருளும் அப்பா. இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நல்ல திருமணம் முடியவும் வீடு கட்டி முடிப்பவர்கள் பாதி இடையில் பொருளாதார சிக்கலினால் பணமில்லாமல் இருக்கின்றவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகளை கொடுத்து வீடுகளை கட்டி முடிக்க வேண்டும் என்றும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வங்களை தர வேண்டும் என்றும் எம் நாட்டை வாழ்கின்ற தலைவர்கள் சுயநலத்தை விட்டு பொதுநலத்திற்காக உழைக்க வேண்டிய வரத்தை தரவும் மன்றாடுகிறோம் அப்பா. எம் பங்கு மக்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கின்ற மற்ற பங்கை சார்ந்த மக்களையும் விசுவாசிகளையும் நம்பிக்கையாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் அப்பா. மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும், மன்னித்ததை மறக்க வேண்டும் என்ற கூற்றிற்கேற்ப நாங்கள் மன்னிக்காமல் இருக்கின்ற எம் பகைவர்களை மன்னித்து பாதைகளை செம்மைப்படுத்தி உமது பிறப்பு விழாவை அர்த்தமுள்ளதாக அகத்தில் பிறக்கச் செய்து கொண்டாட உமது ஆசிரியர் மருளை பொழிந்தருளும். ஆராதனை நேரமே மிக சிறந்த உன்னதமான நேரம் என்று ஆர்ச் பிஷப் ஃபுல்டன்ஷின் சொல்லுகின்றார். இதோ இந்த ஆராதனை நேரத்தில் நாம் அவரை உற்று நோக்குவோம், அவர் நம்மை பார்க்கட்டும். அப்போ தந்தை, இந்த வேண்டுதல்களை எல்லாம் உமது பார்த்து சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆ
வாடி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நிறைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் குறித்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய எங்களோடு தூயாவியாய் மன்னிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.